இப்போ வேதத்தில் இருக்கிறத நான் ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னேன்னா, இல்லை இல்லாதது ஏதாச்சும் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ரகசிய வருகை குறித்து பேசினேன், அவ்வளவுதான். அதற்கு வந்த கமெண்ட் அப்பா சொல்ல முடியாதது. கொஞ்சம் அந்த கமெண்ட்டை கொஞ்சம் படிப்பா. நீங்கள் பைபிளை தெளிவாக புரிந்தவர் என்று நம்பினேன், பட் உம்முடைய புரிந்து கொள்ளுதலில் தவறு இருப்பதை கண்டு கொண்டேன். ஆயத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் சத்தம் கேட்கும், மரித்த பரிசுத்தவான்களுக்கு எப்படி கேட்கும்? அவர்கள் சரீரம் அழிந்து விட்டதே. ப்ளீஸ் குழப்ப வேண்டாம், பைபிளை இன்னும் தெளிவாக படியுங்கள், தெரிந்த பின் போதியுங்கள். உங்களுடைய விளக்கமே தவறானது, இதை குறித்து விவாதிக்கலாம் வாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார் ஒருத்தர், அவர் இடத்துல விவாதிக்கலாம் நமக்கு அந்த அளவு தகுதி இல்லை. அதனால் தகுதி உள்ளவர்கிட்ட அவர் விவாதிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், ரகசிய வருகையே அதன் அர்த்தம் முதலில் உங்களுக்கு தெரியவில்லை, வரும்போது நாளும் நேரமும் தெரியாது என்பது பொருள். 7 வருடம் முன்பு அது ரகசியம், 7 வருடம் பின்பு பூமியில் உள்ளவர்களுக்கு அது ரகசியம், அதாவது அவர்களுக்கு தெரியாது. சில நல்ல கமெண்ட்டை வந்துருக்குது அங்கிள். அப்படின்னா உண்மை இதுதான் தம்பி, ஆமே நல்லேலுயா அப்படின்னு போட்டிருக்காங்களா? சரி, ஆமாம். இதுவரையிலும் இதுதான் முதல் முறை இந்த ஆரோக்கியமான செய்தி கேட்கிறேன், மிகவும் நன்றி பாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கடைசி காலத்தில் இந்த மாதிரி நல்ல தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள் என பரிசுத்த வேதம் சொல்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க கிண்டல் செஞ்சுருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசி நம்மளை அப்படி போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட், காலாகாலமாக பொய்களை நம்பிக்கொண்டிருந்தோம், இப்பொழுதுதான் எங்கள் கண்கள் திறக்கிறது, நன்றி பாஸ்டர் அப்படின்னு. நீங்கள் நெகட்டிவான கமெண்ட்டை படிங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இன்னும் தெளிவு வேணும்பா, புரியலப்பா அப்படின்னு. நமக்கு இன்னொரு குழப்பவாதி கிடைத்து விட்டார். ஏற்கனவே பெண் பாஸ்டர்களை ஆதரிச்சாச்சு, இப்போ வருகை பற்றி குழப்பியாச்சு, இனி புதுசாக ஐயா குழப்பங்களை தமிழ் ட்ரூத்துன்னு கொண்டு வருவார் போல. அதில் சில பேர் இங்கிலீஷில் கூட கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே அபிஷேக், படிப்பார். நாட் கரெக்ட் ப்ரீச் ஆர் திஸ் ப்ரீச் இஸ் டோட்டலி ராங், ஸ்டாப் திஸ் கன்ஃபியூஸ்ட் ப்ரீச்சிங். ஓகே, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் XXXன்னு போட்டுக்கிறாங்க. அதாவது ரெட் மார்க். ஓகே ஓகே. இன்னொரு கமெண்ட்டுங்க அங்கிள், பெட்டர் டு கீப் குவைட் when one does not understand the scripture as it is expected. Pray for Holy Spirit and wisdom from above. Do not confuse. That is a better ministry. Okay. Right. இன்னொன்று சொல்லியிருக்காங்க அங்கிள், கன்ஃபியூஸ் டாக்கிங், ஸ்டாப் இட். இன்னொருத்தர் பொய் செய்தின்னு போட்டுக்கிறாங்க. ஓகே அங்கிள், ஒருத்தர் நிறைய எழுதியிருக்கிறாரு, உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்படி கேட்டுக்கிருக்காரு அங்கிள். டியர் பாஸ்டர், ஐ ஹேவ் ஃபியூ குவரிஸ், கைண்ட்லி கிளாரிஃபை. அதை நானும் படித்தேன் அபிஷேக், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு. ஓகே நெக்ஸ்ட். இன்னும் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அங்கிள். ஹாய், ப்ரைஸ் தி லார்ட் ஐயா, காட் பிளஸ் யூ, ஐ லைக் யுவர் ப்ரோக்ராம். ஓகே, இப்பொழுது நான் வேதத்தில் இல்லாததை இருக்கிறதுன்னு என்று சொன்னால் நான் ஒரு கள்ளபோதகன், அல்லது வேதத்தில் இருக்கிறத நான் இல்லை என்று சொன்னால் நான் கள்ளபோதகன். இப்போ வேதத்தில் இருக்கிறத நான் ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னேன்னா, இல்லை இல்லாததை ஏதாச்சும் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போ யாரை குழப்புவது? இந்த ப்ரீ ட்ரிபுலேஷன், இந்த டிஸ்பென்சேஷனலிசம் என்ற தியரி எப்பொழுது வந்தது? இந்த ரகசிய வருகை என்பது பவுலுக்கும் ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் தெரியுமா? அது அவங்க சொன்னதா? அல்லது ஏர்லி சர்ச் ஏதாச்சும் இதை குறித்து சொல்லப்பட்டதாக ஹிஸ்டாரிக்கலாக நம்மளால் பார்க்க முடியுமா? இது எப்பொழுது? நேற்று பிழந்த மழையில் துளிர்த்து போன காளான் இது, அவ்வளோதான். இந்த ரகசிய வருகை என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து வருகிற வெள்ளிக்கிழமை பார்த்துருவோம். யாரை குழப்புவது எல்லாவற்றையும் வெள்ளிக்கிழமை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களும் பரிசுத்த ஆவியானவரோடு கேளுங்க, உண்மையான சத்தியம் எதுவென்று தெரிந்து கொள்ள. வியூவர்ஸ் வர வேண்டும் என்று ஒரு நாளும் நான் பேசினதில்லை. நான் எடுக்கிற டாபிக்லாம் ஹாட் டாபிக். ஸோ டோன்ட் வரி, வெள்ளிக்கிழமை நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ.